அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்படியாக செக்கிங்காக அருமையான ஹெலன் சகோதரி இளையாசர் கடன் சென்ற ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கும் பூர்ண சுகம் கொடுக்கும்படியாக இன்னும் ஆங்காங்கே விதமாக பலவீனமாய் ஆபிரகாமுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அப்படியே ஆங்காங்கே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் பூர்ண சுகம் கொடுக்க முடியாய், விடுதலை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தரே சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாடல் பாடுவோம். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. உட்காரவும் உட்காந்துங்க. மைக்கில் பாடுறோம். மைக் அங்கே ஒரு மைக் கொடுத்துருங்க. சிவா கொண்டு கொடுத்துருங்க. தெரிஞ்ச பாட்டு தான், உங்களுக்கு தெரியும்ல. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. விடுதலையும் கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெர்க்மான்ஸ் பாட்டு புஸ்தகத்திலே 328வது பாடல். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே ஆண்டவரே, எங்களை தாங்கியே நடத்தினீர் ஆண்டவரே, இன்னும் தாங்கி நடத்த போகிறீர் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவன், ஜெயத்தையும் கொடுக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. பாடுவோம். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கிறேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. ஆமென் ஆமென். புகழ்கிறேன் ஆண்டவரே, புகழ்கிறேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றோ வல்லவரே. பாடுங்க. நன்றி அப்பா நல்லவரே, நன்றி என்றோ வல்லவரே, இன்றும் என்றோ வல்லவர். இயேசு என்றும் இன்றும் நேற்றும் என்றும் மாறாதவர், வல்லவரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கிறேன் ஆண்டவரே. பாடல் ஆமென். ஆமென். புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. ஆமென். நன்றி அப்பா. கரங்களை தட்டி ஆமென் ஆமென். என்றும் என்றோ வல்லவரே, என்றும் என்றோ வல்லவரே. ஆமென்.
இன்றும் என்றோ வல்லவரே. கண்ணீரை கண்ணீரையா கரம் பிடித்தீரையா. ஆண்டவரே, எங்களை கண்ணீரே ஆண்டவரே, கண்ணீர் ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்தீர் ஆண்டவரே. ஆமென். கரம் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா. ஆமென். விடுதலை தந்தீரையா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே, விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே. பாடுவோம். விடுதலை தந்தீரையா புகழீரன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. ஓரமாய் ஷாலவரபாக பாபா. ஆமென். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புகழ் என்று ஓய்ந்தது. புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவர். Glory, glory, glory. இன்றும் என்றோ வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே. இன்றும் என்றோ வல்லவரே. இன்றும் என்றோ வல்லவரே. ஆமென். இன்றும் என்றோ வல்லவரே. எபினேசர் நீரானையா இதுவரை உதவி நீயே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்லோரி நீதானையா எங்களை தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. ஆமென். என்னையும் கண்டீரையா என்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம். ஆமென். ஆமென். புகழுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். புகழ் என்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. ஆமென். நன்றி அப்பா. ஆமென். இன்று வென்று வல்லவரே. ஆமென். நன்றி அப்பா அல்லவரே. நன்றி 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 என்றும். ஆமென். வல்லவரே. என்றும் என்றோ வல்லவர். glory glory glory. என்றும் என்றோ வல்லவரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம். ஓ ரபாய் ஷாலவரபாக பாபா. புயல் ஓய்ந்தது, புயல் ஓய்ந்தது, போராட்டம் ஓய்ந்தது. ஹல்லேலூயா. ஓ ஷாலவரபாக பாபா. ஆமென். நன்றி அப்பா. வல்லவரே. நன்றி நன்றி அப்பா வல்லவரே. ஆமென். இன்றும் என்றோ வல்லவரே. ஆமென். இன்றும் என்றோ ஷாலவரபாக பாபா. இன்றும் என்றோ ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா. ஜெபம் கேட்டீரையா இயேசுவே. ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லை. அல்லேலூயா. தாங்கிய நடத்தி தாங்கி நடத்தினீர் ஆண்டவரே. ஷாலவரபாக பாபா. பாபா ஷாலவரபாக பாபா. அல்லேலூயா.
தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்றேன் பாட்டு பாடி மிக பாபா சலவரமாக பாபா புதுராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயலின்று ஓய்ந்தது புதுராகம் பிறந்தது. ஆமே. நன்றி அப்பா நல்லவரே. ஆமே. நல்லவரே இன்னும் என்றோ நல்லவரே இன்றும் என்றோ நல்லவரே இன்றும் என்றோ வல்லவர் உன்னை தள்ளாட விடவில்லை. உன் கண்ணீரை துருத்தில் சேர்த்து வைத்தார். உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் ஊழியத்துக்கு விரோதமாய் சத்துரு எழுப்பினாலும் எபினேசர் உதவி செய்தவர். எல்ரோகி உன்னை தாயின் கற்பத்திலே தெரிந்தெடுத்தவர் உன்னை கைவிட மாட்டார். உன் ஜெபத்தை கேட்டு பரிசுத்தவான்களே மந்தையிலே உன்னை இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சகோதரியே, உன் கண்ணீரை கண்டான். உன் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். சகோதரனே, உன்னை தள்ளாட விடவில்லை. வேளையிலும் தேவ சமூகத்திலே ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்டு இனிமேலும் கேட்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்பா. ஆவியானவர் நமத்திலே அசைவாடுகிறார். ஓ, thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. ஓ ரபாஷா கார்மலாஷா ரபாவா. ஆமென். உட்காரும். பாஸ்டர் லாரன்ஸ் முன்னாடி வாங்க. நான் சொன்ன 5 பாயிண்ட்டுக்காக ஜபித்து 5 நிமிஷம் ஜபம் ஏறணும். எங்களை நேசிக்கிற நல்ல கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுது நடைபெறக்கூடிய தேர்தல் ஆண்டவரே, இந்த தேர்தலில் மக்கள் நல்ல அதிகாரிகளை, அரசியல் அதிகாரிகளை ஆண்டவரை தேர்ந்தெடுக்க நீர் கிருபை செய்ய ஆண்டவரே. லஞ்சமோ ஊழலோ இல்லாமல், பண விரயமோ இல்லாமல் ஆண்டவரே, இந்த மக்கள் நல்ல மனிதர்களை, நல்ல அந்த தேசத்திற்கு நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்க நீர் கிருபை செய்யும். இரக்கம் பாராட்டட்டும் ஆண்டவரே. தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒளியை புனவே பட்டயங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை என்று சொன்னீரே. உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, தேசத்தை பாழாய் கிடக்கிற இந்த தேசத்தை பயிர் நிலமாக மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. நீர் இந்த தேசத்தை பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேசத்திற்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேசத்து மக்களுக்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட, இரக்கம் பாராட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்தை மக்கள் மேலே இரக்கம் பாராட்ட ஆண்டவர்களே. பரலோகத்தில் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வேலைக்காரன் கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரின் கைகள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, என் தேவனாய கர்த்தர் இரக்கம் பாராட்டு வரைக்கும் எங்கள் கண்கள் நோக்கமாக இருக்கிறது. நீர் இறங்கும் கர்த்தாவே, இறங்கும், எங்கள் மேல் இறங்கும் ஆண்டவரே. இந்த தேசத்தின் மேல் இறங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் இறங்கி வார ஆண்டவரே. 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று சொன்னீரே, எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தின் நல்ல தேச தலைவர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், அழிவில்லா ராஜ்யத்தை ஆண்டவரே நீர் நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். சிங்கைக்குட்டி தாழ்ச்சி எழுந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்ன தேவன். சத்துரு ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடிக்கு
ஆண்டவரே சாத்தான் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே சோத்திரம் நல்ல அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுத்து இந்த தேசத்திற்கு கையளிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, மெய்யாகவே தேவன் சத்துருவின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். இயேசு நாமத்தில் இந்த தேசத்துக்கு விரோதமாக போராடுகிற சத்துருக்களையும் மயிருள்ள உச்சந்தலையை இயேசு நாமத்தில் உடைக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்களாக. தேவன் தமது கோபத்தின் காலத்திலே அவர்கள் அழிப்பார், அக்கினி அவர்கள் பட்சிக்கும். ஆண்டவரே சோத்திரம், உனக்கு எதிரே எலும்பு உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியா உனக்கு எதிரே புறப்பட்டு வருவார்கள், 7 வழியா உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த தேசத்துக்கு விரோதமாக எலும்புக்கூடிய சத்துருக்களை அழித்து ஆண்டவரை முதுகு காட்ட பண்ணுவேன் என்று சொன்னீரே. எனக்கு பயப்படக்கூடிய பயத்தை உனக்கு முன்பாக செல்லும்படி செய்வேன். நீ செல்ல இடங்கமுள்ள ஜனங்களை கலங்கடித்து உன் சத்துருக்களை முதுகு காட்ட பண்ணுவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே சோத்திரம், இந்த தேசத்திற்காக நீர் யுத்தம் செய்ய ஆண்டவரே. இந்த தேசத்திற்கு விடுதலை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை தார ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தர் சீயோனில் இருந்து ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் தேசத்துக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். பறந்து காக்கிற பட்சிகளை போல் எருசலேம் மேல் ஆதரவாக இருப்பார். காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பார் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே இந்த தேசத்தை காத்து தப்ப பண்ணும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சத்துரு ஒருபோதும் மேற்கொள்ளாமல், சாத்தான் மேற்கொள்ளாமல் ஆண்டவரே தேசத்தை பாதுகாப்பு செய்யும்படி ஆண்டவரே அழிவுக்கு தப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே சோத்திரம், ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்திற்காக பாடுபடக்கூடிய உமக்காக நீர் ஏற்படுத்தின ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்கார குடும்பங்களுக்காக, ஊழியத்தை மேற்கொள்ளக்கூடிய மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரவும் பகலுமாக உம்முடைய சமூகத்தில் நின்று கண் விழித்து தூங்காமல் என்றென்றும் அனாதி சதா காலமும் உம்முடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பொறுப்பேற்று கொண்டு வழி நடத்துவீராக. ஆண்டவரே சோத்திரம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்க என்று சொன்னீரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னீரே. ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்களை தெரிந்து கொண்டு பலமானதை அதமாக்கி போடுகிற தேவன், பலவீனப்பட்டு போன ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களையும் நீர் பலப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய பலமும் சுகத்தையும் கட்டளையிடுவீராக. அவர்களுக்கு உம்முடைய பலமும் சுகமும் உண்டாவதாக. அவருடைய மனைவி மக்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக ஆண்டவரே. ஞானத்தையும் உணர்வையும் அருள ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருள ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருள ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்தார் என்று சொன்னீரே. ஊழியக்காரர் மேல் ஆண்டவரே உங்களுடைய ஆவியும் வல்லமையும் அபிஷேகம் பண்ண ஆண்டவரே. அபிஷேகத்தால் நிரப்பம் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுது பற்றி எரியட்டு என்று சொன்னீரே. அந்த அக்கினி அவர்களை சுற்றிலும் பற்றி எரியிட்ட ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் அவர்களை மூடி பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய மகிமையினாலும் பிரசனத்தினாலும் மூடி பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கனிகளும் வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தேசத்திற்கு இஸ்ரவேல் மக்களுடைய கண்ணீரை சத்தத்தையும் கண்டு இறங்கினேன் என்று சொன்னீரே. இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் ரட்சிக்கவும் மீட்டுக்கொள்ளவும் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே பிசாசுடைய கிரியையிலே அழிக்கும்படிக்க தேவகுமாரர் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம், ஊழியக்கார குடும்பங்களுக்கு விரோதம் போராடுகிற சத்துருவை சாத்தானை அழித்து விடுதலை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே வியாதி பலவீனங்களை கொண்டு வருகிற அசுத்தாவிகளை அக்கினால் எரிக்கிற இயேசு நாமத்தில், ஆயுசு ஆரோக்கிய சுக பலனுக்கு விரோதம் போராடுகிற சாத்தானை அக்கினால் எரிக்கிற ஆண்டவரே. சாத்தானால் கட்டப்பட்டுள்ள எல்லா கட்டுகளையும் கட்டவிழ்கிற இயேசு நாமத்தில் ஆண்டவரே சோத்திரம். அலைக்கழிக்கின்ற போராட்டங்களை கொண்டு வர பொல்லாத ஆவிகளை அக்கினால் எரிக்கிற அந்தகார சக்தியின் வல்லமையிலை கட்டவிழ்கிற இயேசு நாமத்தில், இருளின் அதிகாரங்களை கட்டவிழ்கிற இயேசு நாமத்தில்
வலு சர்பத்தின் ஆவியின் வல்லமையில கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. செய்வனையின் ஆவிகளை அக்கினால் எரிக்கிறேன், ஏவலின் ஆவிகளை அக்கினால் எரிக்கிறேன், மாந்திரிகத்தின் ஆவிகளை அக்கினால் எரிக்கிறேன், ஆண்டவர் பில்லி சூனியத்தின் ஆவிகளை அக்கினால் எரிக்கிறேன், நயவஞ்சகத்தின் ஆவிகளை அக்கினால் எரிக்கிறேன், எல்லையில் இருந்து காணப்படுகிற அசுத்தாவிகளை அக்கினால் எரிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விக்கிரகத்தின் ஆவிகளை அக்கினால் எரிக்கிற ஆண்டவரே விடுதலை தாரும். பராக்கிரமலால் சிறைப்படுத்தப்பட்ட விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடு உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று சொன்னீரே. வழக்காடு யுத்தம் செய்ய ஆண்டவரே. ஊழியக்காரருடைய சிறையிருப்பை திருப்பும் ஆண்டவரே. இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை திருப்பினீர், யாக்கோபினுடைய சிறையிருப்பை திருப்பினீர். சீயோன் சிறையிருப்பை திருப்பும் போது மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டானது என்று சொன்னீர் ஆண்டவரே. தெற்கத்தி வெள்ளங்களின் சிறையிருப்பை திருப்புவது போல ஊழியக்காரருடைய குடும்பங்களின் சிறையிருப்பை திருப்பும். அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிள்ளைகள் மாம்சத்து ரத்தத்தை உடையவராக இருக்க அவரும் மாம்சத்து ரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவரை தம் மரணத்தில் அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரணத்தினால் பயம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே வசனத்தை தடை செய்கிற சாத்தானை அக்கிலால் எரிக்கிற பிள்ளைகள் மாம்ச ரத்தத்தை உடையவராக இருக்க அவர் அவர்களைப் போல மாம்ச ரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவரை தம் மரணத்தினால் அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளானவர் யாவரையும் விடுதலை கொள்ளும்படிக்கு அப்படியானார். விடுதலை கட்டளையிட்டதற்காக நன்றி. ஊழியக்காரர் குடும்பங்களுக்கு விடுதலை கட்டளையிட்டதற்காக நன்றி. ஊழியக்காரர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஊழியக்காரர் மனைவி மக்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ஆண்டவரே மேலும் பலப்படுத்த ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. பலப்படுத்தி வழி நடத்தும். இன்னும் ரெண்டு இருக்குன்னு சொன்னீங்க. சோத்திரம் ஆண்டவரே. சபையை கல்லின் மேல் கட்டுவான் என்று சொன்னீரே பேதுருவுக்கு. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. சபையை ஆண்டவரே நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமும் பிள்ளையார்குளம் முருகன் கோயிலும் கட்டி கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் ஆண்டவரே சபைகளை கட்ட நீர் ஆண்டவரே இரக்கம் பாராட்டும், தயவு பாராட்டும் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கமும் தயவும் உண்டாகட்டும் ஆண்டவரே. சத்துரு ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாங்கள் சபைகளை கட்டி முடிக்க எங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை தாரும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். கையிட்டு செய்யக்கூடிய காரியங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. சகலத்திலும் ஆண்டவரே நாங்கள் வானத்தின் பலகனியை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இரும்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவை உடைத்து அந்தகார இல்லையில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையலை உனக்கு தருவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே சோத்திரம். மேய்ப்பர்களுக்கு ஆண்டவரே சோத்திரம். உம்முடைய கண்காணிகளுக்கும் ஆண்டவரே நீர் கொடுத்து சபையை கட்டி நடத்த ஆண்டவரே ஆடுகளை மேய்க்க நீர் கிருபை செய்யும். இரக்கம் பாராட்ட ஆண்டவரே. இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். அவர்களை பார்த்து கலங்கவும் பயப்படவும் தத்தளிக்க வேண்டாம். உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்யவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்லுகிறேன். இயேசு நாமத்தில் ஆண்டவரே இந்த சபையின் போதகரை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஏணிப்படியாக மற்றவர்கள் ஏணிப்படியாக இருக்கக்கூடிய இந்த சபையின் போதகரையும் சபையின் போதகருடைய குடும்ப பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையான பற்கொள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். நீ தண்டாயுதம் அசுராயுதமானவன். உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு சத்துருவின் ராஜ்யங்களை அழிப்பேன். ஆமென் ஆமென். அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணாட வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு எதிரே யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை பொல்லாதவர்கள் கைக்கு தப்பிவித்து பலவந்தன் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆண்டவரே சோத்திரம். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவும் வெட்கி இளைச்சடைவார்கள். உன்னோடு வழக்காடுகள் நாசமாய் ஒன்றில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடுகிறவர் தேடி காணாது இருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷர் ஒன்றில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே சபையில் மக்கள் பிள்ளைகள் படிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை அறிவையும் கொடுத்து பிள்ளைகள் ஆண்டவரே அறிவில் வளர நீர் கிருபை செய்ய ஆண்டவரே. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் இடத்தில் கேட்க கடவான். அப்பொழுது அவன் சந்தேகப்படாமல் கேட்க கடவான் என்று ஆண்டவரே நீர் விசுவாசத்தில் சொன்ன வார்த்தைகள். ஆண்டவரே அவர்கள் விசுவாசத்தில் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள்,
பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நிய சேனையை முறியடித்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், சிங்கத்தின் வாயை கட்டினார்கள். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே மேலும் ஆண்டவரே பலப்படுத்தும் விசுவாசத்தின் வல்லவர்களாய் ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளை, படிக்கக்கூடிய பிள்ளைகளை விசுவாசத்தில் வளரும்படி ஆண்டவரே நீர் நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்ய கேடகும் மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர் மேடுகளை நீ மிதிப்பார். ஆண்டவரே நீ சகாயம் பண்ணும் ஆண்டவரே, தீங்குக்கு விலகி பாதுகாத்தும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சோத்திரம். பிள்ளைகள் மேல் இரக்கம் பாராட்டுகிற தேவன், விதவைகள் மேல் இரக்கம் பாராட்டுகிற தேவன், அந்நியர் மேல் இரக்கம் பாராட்டுகிற தேவன். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே நீர் இப்படியாப்பட்டவர்களை மேல் இரக்கம் பாராட்டி ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் முன்குறித்து, யாரை முன்குறித்து அழைத்தவனை நீதிமானாக்கி மேன்மைப்படுத்தினேன் என்று சொன்னீரே, அந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாத்தையும் மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மோக்கு முன்பாக நீதிமானாக மாற்றும் ஆண்டவரே, உத்தமனாக மாற்றும். மோசையை போல, நோவாவை போல ஆண்டவரே சோதரம், காலேப்பை போல, யோசுவாவை போல, நீர் ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, தாவீதை போல, பரிசுத்தவான்களை போல மாற்றும். அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி. பலப்படுத்தி வழி நடத்தும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து இருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் பாவங்களுக்காக சிலுவை சுமந்தார். அந்த தழும்பு உள்ள கரம் அந்த பிள்ளைகளை தொடுவதாக. பாவத்திலிருந்து மீட்பு பெறும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கை ரத்தம் பிள்ளைகள் மேல் ஊட்டப்படுவதாக. ரத்தத்தால் மூடி அக்கினியால் வேலி அடைக்கிறேன். இயேசு நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜீவனுக்கு கிருபையில் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கரங்களை தட்டி தேவலையிலும் ஜெபத்தை கேட்டபடியினால் கரங்களை தட்டி ஆமேன். ஏதாவது தேவனுக்கு நாம் செய்ய வேண்டும். ஆமேன். இதனாலே முழு ஜெபத்திலே நவாசத்தோடு கடந்து வந்து ஜெபிப்பது அது ஆண்டவருக்கு பிரியம். ஆமேன். அல்லேலூயா. 137வது பாடல் ஒரு வரியை பாடி நாம் தொடர்ந்து ஜெபத்து நேராய் கடந்து செல்வோம். தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருக்காக எதையாவது நாம் செய்ய வேண்டும். ஊழியம் செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. பாடுவோம். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கே. துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆமென். துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில் துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். பாடுவா. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. செல்ல வேண்டும் தேசமெங்கிலும், செல்ல வேண்டும் தேசமெங்கிலும், சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை. ஆமென். சொல்ல வேண்டும் இயேசுவின் சுவிசேஷத்தை. ஆமென். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. தாங்க வேண்டும் ஊழியங்களை. ஆமென். தாங்க வேண்டும்
வேண்டும். ஊழியங்களை நமது ஜெபத்தால், நமது பணத்தால், ஆமே, நமது ஜெபத்தால், நமது பணத்தால், ஆமே, ஏதாவது 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 செய்ய வேண்டும். இயேசுவே, இயேசு ராஜாவுக்கே ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். இயேசு ராஜாவுக்கே. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதையாவது கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சும்மா உட்கார்ந்தோம்னா சாத்தான் நம்மை அவனுடைய தொழிற்சாலையாக மாற்றி விடுவான். ஒரு ஊழியர் எப்படி செய்ய சொன்னார், ஒரு நாள் ஒன்றுமே செய்யவில்லை, உட்கார்ந்து விட்டேன். சத்துரு எனக்கு தூக்கத்தை கொடுக்கிறான், சத்துரு எனக்கு போராட்டத்தை கொடுக்கிறான். இன்னொருவர் ஒரு விசுவாசி சொன்னார், எதையாவது ஆண்டுக்கு செய்யலாம் என்று நினைத்தேன் ஐயா. ஒரு சகோதரி சொன்னார், ஆனால் செல்போனிலே அந்த நாள் முழுவதும் சத்துரு என்னை கொண்டு போய் விட்டுட்டான். இன்னொரு சொன்னார், என்னுடைய குடும்பம் தடையா இருக்குது. கவலைப்படாதீங்க, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. திட்டங்களை தருவவர் அவர்தான். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எதையாவது ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டும். இந்த முழு ஜெபம் இது ஆண்டவருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் அவர் பார்க்கிறார், நமக்காக, தேசத்திற்காக. விசேஷமா யோபு நண்பர்களுக்காக ஜெபித்த போது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. இந்த ஜெபத்தில் நாம் பிறருக்காக ஜெபிக்கும் போது நமக்கும் விடுதலை உண்டு. சொல்லுங்க, உண்டு. ஆமென். இயேசு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலும் வையம்பட்டியிலும் அடுத்த கட்ட வேலை, இந்த பைப்பு இறக்கிட்டாங்க, அடுத்து பெயிண்டிங், வயரிங் இருக்கிறது. போர்ட்டிகோ முன்னாடி இழுக்கவில்லை. அடுத்த கட்ட வேலை நாங்கள் போய் கடந்த வாரத்திலே ஜெபித்து விட்டு வந்தோம். அவருடைய குடும்பங்களிலே போராட்டங்கள் மாறி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு யோவானந்தம் குடும்பங்களிலே. அவையெல்லாம் அந்த வையம்பட்டி ஊழியத்தை சீக்கிரம் மே மாதத்துக்குள்ளாக நாம் கட்டி பிரவேசம் செய்யும்படியாக. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி ஜே காலேஜிலும் சத்துரு போராடி கொண்டிருக்கிறார். நம்ம அவங்க முறைப்பிராரம் வீடு மாதிரி தான் போட்டு ஈபிக்கான போராட்டங்கள் தான். அந்த அங்கே மின் இணைப்பு தராதபடி அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் தேவனாய் கர்த்தர் ஜே காலேஜிலும் ஈபி கிடைத்து மகிமையாக ஆலயம் கட்ட. ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிற ஜேம்ஸ் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க. மணப்பாறு பகுதியிலும் அந்த வீடு ரெனிவல்ஷன் பண்ணி அங்கே இடம் வாங்கப்பட. நம்ம நத்தமாடிப்பட்டியிலும் கர்த்தர் தடைகளை மாற்றி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சீக்கிரமாக வழி தடம் போடும்படியாக. ஹல்லேலூயா. யுத்தம் இல்லாமல் நமக்கு ஜெயம் இல்லைங்க. யுத்தம் இருந்தால் தான் ஜெயம். ஆமென் சொல்லுங்க. யுத்தம் தான், எல்லாத்திலும் யுத்தம் தான். ஆனால் ஜெயக்கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சுற்றி வேலி போடும்படியாக, இன்னும் அமிதமாக வாங்கப்பட்ட இடங்களெல்லாம் சபை எழுப்பும்படியாக, தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் காணப்படுகிற போராட்டங்களை, கணவன் மனைவி பிள்ளைகள் சமாதானத்தோடு இருக்க, விசேஷமாக பொன்மலைப்பட்டியில் எழுப்பின அந்த கிளைச்சபையை ஹல்லேலூயா எழுப்புதல் உருவாக. விசேஷமாக டவுன் பகுதியில் 2 இடத்தை நான் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மாதம் அல்ல அடுத்த மாதத்தில். ஒன்று நல்லி சில்க்ஸ் மேலே, இன்னும் அங்கே மெயின் கார்கெட்டில் நம்ம ப்ரொஃபஸர் வந்திருந்த டியூஷன் சொல்லிக் கொடுக்க ஒரு சென்டரில் ஆரம்பிப்பதற்காக. தொடர்ந்து அந்த ஊழியங்களாம் தேவன் ஆசீர்வதிக்கவும், அவுட்சோர்சிங் ஊழியங்களை ஆசீர்வதித்து பிரேயர் செல்கள்லாம் உருவாக்கவும் தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம். ஆமென், ஆமென். சாம்சன் 5 நிமிடம் இந்த 5 பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. சுத்ராம் சுத்ராம் சுத்ராம். சுதிகிறோம் சுதிகிறோம் சுதிகிறோம். ஸ்தோத்திரங்க தாவே.
கத்தாவே வையம்பட்டி காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிரும் தாவே. ஜெபிக்கிறோம். அந்த ஆலயத்தை கட்டுவிக்க வேண்டுமாய் ஜெபம் பண்ணிரும் தாவே. ஹalleluya. தடைகளை நீக்க வேண்டுமாய் ஜெபம் பண்ணிரும் தாவே. அப்பா உம்முடைய கரத்தை நீட்டி கத்தாவே அப்பா தேவரே தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் ஜெபம் பண்ணிரும் தாவே. ஆமென். தேவைகள் ஏராளமாய் இருந்தாலும் இதாவே கத்தாவே 5000 பேராய் இருந்தாலும் இதாவே 5 அப்பமும் 2 மீனும் உமக்கு போதும் ஆண்டவரே. ஆமென். 5000 பேரையும் போஷித்து பிதாவே 12 கூடை நிறைய எடுத்தது போல ஆண்டவரே கத்தாவே கொஞ்சம் மாத்திரம் இருந்தாலும் போதும் ஆண்டவரே. கத்தாவே பஞ்ச காலம் ஆமென். முழுவதும் போஷிக்க நீர் போதுமானவராய் இருக்கிறேன் என்று ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம் பிதாவே. கத்தாவே உம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபம் பண்ணிரும் தாவே. பெருக செய்ய வேண்டுமாய் ஜெபம் பண்ணிதாவே. அந்த குடும்பத்தாரை உம்முடைய சமூகத்தில் நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். போராட்டங்களை ஸ்தோத்திரம். மாற்றி போடும் பிதாவே. அப்பா அவர்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவீராக. அவர் ஆமென். குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா விதமான தடைகளை நீக்கி போட்டு பிதாவே. ஆமென். அப்பா உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க கூடிய ஸ்தோத்திரம். கத்தாவே அப்பா ஊழியக்காரராக மாற்ற வேண்டுமாய் ஜெபம் பண்ணிரும் தாவே. ஜெபிக்கிறோம். தேவரீர் கதாவே அப்பா எங்களுடைய ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக உன் சமூகத்தில் வருகிறோம் தாவே. ஆமென். கர்த்தர் போராட்டங்களை நீக்கி போட்டு பிதாவே ஹalleluya. நீரே பரிபூர்ண நன்மையால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபம் பண்ணிரும் தாவே. உமது சமூகத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவீராக. கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆமென். குறைகளை நீக்கி போடுவீராக ஆமென். கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். சுகவீனமாய் பலவீனமாய் காணப்படுகிற சுகம் குடும்பங்களிலே பிதாவே கர்த்தர் கர்த்தாவே அப்பா நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்று சொல்லி அவர் வெளிப்பட்ட பிதாவே. ஆமென். கர்த்தாவே எழுந்து நட என்று சொல்லி பிதாவே ஒவ்வொருவரையும் பிதாவே கர்த்தர் பலப்படுத்தியது சபையிலே சாட்சியாக நிலைநிற்க வேண்டுமாய் ஜெபம் பண்ணிரும் பிதாவே. இதோ என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று பார்க்கிறோம் பிதாவே. கர்த்தாவே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்காக பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லி பிதாவே அன்று யோனாவை பார்த்து கேட்டீர் பிதாவே. இதோ பொன்னைப்பட்டி சபைக்காக ஜெபம் பண்ணிரும் பிதாவே. அந்த சபையை கர்த்தாவே கர்த்தர் முன் குறித்திருக்கிறீர். அந்த ஆமென். ஸ்தலத்திலிருந்து உமக்கு என்ற ஆராதனை ஏறெடுக்கும்படி கர்த்தாவே நீ முன் குறித்திருக்கிறீர். ஏற்ற காலத்திலே ஏற்ற காரியங்கள் நடப்பிப்பேன் என்று சொன்ன தேவனே. அப்பா இந்த காலையில் இந்த வேளையிலும் பிதாவே அந்த காலயத்தை கர்த்தர் எழுப்பி தந்து பிதாவே அநேகர் அந்த இடத்துல கூட்டி சேர்த்து பிதாவே புறஜாதிகளையும் பிதாவே மார்க்கத்தை அமைந்தவர்களையும் பிதாவே பின்மாறி போனவர்களையும் பிதாவே உம் சமூகத்திலே கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபம் பண்ணிருந்தாவே. யோபு தன் சிநேகருக்கா வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை எல்லாம் மாட்டி போட்டார் என்று பார்க்கிறோம் தாவே. தேவரீர் சிறைப்பட்டு போனவர்கள் எல்லாம் சரியாக்கி கொண்டு சென்று கத்தாவே நீரே கத்தாவே கர்த்தர் என்பதை நிரூபிக்க வேண்டுமா ஜெபம் பண்ணிருந்தாவே. அப்பா சிலுவையிலே சிந்தின ரத்தம் கத்தாவே ஒருபோதும் வீணாய் போகாதபடி பிதாவே இன்றுமாய் கத்தாவே சிலுவையிலிருந்து கத்தாவே அப்பா பூமி எங்கும் கத்தாவே உம்முடைய சத்தமானது துணித்துக் கொண்டே இருக்கிறது கத்தாவே. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் தாவே. தேசத்திலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் நீக்கி போட்டு பிதாவே அப்பா சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட வேண்டுமா ஜெபம் இருந்தாவே. யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் ஈட்டிகளை முறிக்கிறவர் என்று பார்க்கிறோம் பிதாவே. அப்பா உம்முடைய கரத்தை நீட்டி பிதாவே அப்பா யுத்தங்களை ஓய பண்ணி கத்தாவே அப்பா பஞ்சகாலம் வராதபடி கத்தாவே எந்த விதமான கொடுங்கோன்மை வராதபடி பிதாவே அப்பா இருட்டடிப்பு காலம் வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபம் நிறந்தாவே. எல்லாவற்றையும் கத்தாவே உம்முடைய சித்தப்படி பூமியிலே செய்து முடித்து பிதாவே நீரே தேவன் என்பதை அப்பா ஒவ்வொருவருக்கும் காண்பிக்க வேண்டுமா ஜெபம் நிறந்தாவே. என் ஜனங்கள் கத்தாவே அப்பா என்னை நோக்கி பார்க்கும் பொழுது தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே. அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் குறைகள் குற்றங்களை பாவங்களை நாங்கள் உமக்கு முன்பாக அறிக்கையிடுகிறோம் தாவே. வீணாக நேரத்தை பொழுது போக்காதபடி கத்தாவே உமது சமூகத்திலே கத்தாவே அப்பா காத்திருந்த நன்மையானதை பெற்றுக்கொண்டது போல தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம் பிதாவே. நாங்களும் கத்தாவே நேரத்தை வீணாக கழித்து விடாதபடி பிதாவே உன் சமூகத்தில் இது காத்திருந்து பிதாவே அப்பா நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள உன் சமூகத்தில் எங்களை தாழ்த்து படைக்கிறோம். இந்த இரவேளை உமக்கே ஒப்புக் கொடுக்கிறோம். இனிமேல் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தருமாறு ஜெபம் பண்ணுகிறோம். நசரேனா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இந்த வேளையிலும் தூங்காமல் நாம் ஜெபிப்பதற்கு ஒரு வரம் நமக்கு தேவை. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு சிறிய பாடலை பாடுங்க. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. ஆமென். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்கினான் எதிரி களை விதைப்பா,
ஜெபம் மறந்தால் எதிரே ஜெயம் எடுப்பான். ஆமென். நான் தூங்கினாள் எதிரி களை விதைப்பான். ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும். உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும். பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். ஆமென். பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். நான் தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான். ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வர தாங்கப்பா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அண்ணால போல கண்ணி அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். ஆமென். இதனாலே வாலிபர்கள் விசேஷமாக எழுந்து பிரகாசிக்க அவருடைய வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை உருவாக்க வாலிபர் கூடுகையெல்லாம் கர்த்தர் தேவனாய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுக்க விசேஷமாக மே மாதங்களிலே பிபிஎஸ் சண்டே கிளாஸ் பிள்ளைகளை உருவாக்க தேவனாய் கர்த்தர் சபைகளிலே இன்னும் அதிகமாக வாலிபர்கள் எழுந்து பிரகாசிக்க வாலிபர்களுக்காக சண்டே கிளாஸ் ப்ரோமோக்காக நாளிலே தேவன் அநேக மக்களை கூட்டி சேர்க்க அந்த சண்டே கிளாஸ் நம்முடைய வாரந்தோறும் நடத்தும்படியான கிருபைகளை தரும்படியாக சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக விசேஷமாய் ஆன்லைனில் பைபிள் காலேஜ் போய் கொண்டிருக்கிறது. ஆஃப்லைன்லையும் வருகிற காலங்களிலே முறையாக நடத்த தேவ சமூகத்தில் பீட்டர் ஜெபம் பண்ணுங்க. வாலிபர் பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகள் விபிஎஸ்ஸுக்காக, விசேஷமாக பைபிள் காலேஜுக்காக. சோதராண்டவரே சோதரம் 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 ஹalleluya 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 ஹalleluya. சோதரிக்கிறங்க தாவே சோதர கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே கர்த்தாவே சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறங்க தாவே. தேவனாய கர்த்தர் தேவன் தாமுடைய கரத்திலே உள்ள கைகளிலே வரைந்து கர்த்தாவே சோதரர்மையான ஒவ்வொருவரையும் இம்மட்டுமாய் வழிநடத்தி வருகிற தேவன் தொடர்ந்து அவர்களை பரிசுத்த பாதையிலே வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறங்க கர்த்தாவே. இந்த உலகத்திலே ஆண்டவரே சோதரம் 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 இந்த உலக வாழ்க்கையிலே பாவங்களை விட்டு ஓய்ந்து பரிசுத்தமாய் ஜீவிக்க வாலிபர்களுக்கு தேவன் தாமே கிருபை தர வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே என்று சொன்ன வார்த்தையின்படியாய் சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்கு தேவன் தாமே பரிசுத்த பாதையிலே வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்தத்தினால் நிரப்ப வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறாங்க தாவே. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் ஒவ்வொருவரையும் தாவே சோதர அவர்கள் சுய சித்தத்தை ஒழித்து தேவன் தாமே கத்தாவே உம்முடைய சித்தத்திலே அவர்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் உம்முடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் தாவே. அன்றே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல கத்தாவே பரிசுத்தமாய் ஜீவித்த ஆண்டவரே சோதர தேவ சாயலை நாங்கள் காணும்படியாய் கத்தாவே சோதர கிருபை தர வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே. சோதர சபையிலே தேவனுடைய கத்தா வாலிபர்கள் மத்தியிலே காணப்படுகிற மந்தமான சூழ்நிலையை தேவன் தாமே மாற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததே, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்ன வார்த்தையின்படியாய் தேவனாய கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் உதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்க தேவன் தாமே ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் தேவனாய கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபம் பண்ணுகிறாங்க கர்த்தாவே. தேவரீர் ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாதிருப்பான், அவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் உமக்குள்ளாக பிறந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஒவ்வொரு வாலிபர்களும் தேவன் தாமே பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க பரிசுத்தமாய் ஜீவிக்க தேவன் தாமே கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவரீர் கர்த்தா வாழ்க்கை துணைக்காய் தேவரீர் விவாகத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்படைக்கிறோம். தேவன் தாமே கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று சொன்ன தேவனே. தேவனாய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவரீர் ஏற்ற வாழ்க்கை துணையை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதை குறித்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே தேவரீர் கர்த்தாவே கண்களுக்கு முன்பாக நிறுத்த வேண்டுமாய் உம்முடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர்,
என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் ஒவ்வொருவருக்கும் தேவன் தாமே வாழ்க்கையின் ஒளிவிளக்கை ஏற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காணப்படுகிற தடைகளை தேவன் தாமே மாற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறங்க. தாவே மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் பரிசுத்த விவாகம் அது யாவருக்குள்ளும் அது கனமுள்ளதா இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படியாய் தேவன் தாமே அந்த கனமுள்ள காரியத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் தாமே நடைபெறுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காணப்படுகிற தடைகளை தேவன் தாமே மாற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்குகிறவர் இதோ உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் தேவன் தாமே தடைகளை மாற்றி இந்த மாதத்திலே இந்த வருடத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே ஏற்ற வாழ்க்கை துணை தந்து என் தேவனாய கர்த்தர் நீர் பரத்திலிருந்து தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தந்தர வேண்டுமாய் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே விசேஷமாய் சண்டே கிளாஸுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை இடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடைபடாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு உரியது என்று சொன்ன வார்த்தையின்படியாய் தேவன் தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த சண்டே கிளாஸை தொடர்ந்து நடத்த தேவனாய கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் காணப்படுகிற சத்துருவின் கிரியைகள் சத்துருவின் திட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே தேவரீர் முறியடித்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறங்க. தாவே வாரந்தோறும் ஆண்டவரே சபையிலே கர்த்தாவே சண்டே கிளாஸை நடத்த தேவரீர் கர்த்தாவே உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த மே மாதத்தில் நடக்கிற VBS காரியங்களை நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். தேவன் தாமே அந்த விடுமுறை நாட்களிலே சிறுபிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து கர்த்தாவே தேவரீர் உமக்குரிய பாதையிலே உம்முடைய சத்தியத்திலே அவர்களை நடத்த தேவன் தாமே ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் புதிய எருசலேம் சபையின் அந்த கர்த்தாவே வேதாகம கல்லூரியை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிற கர்த்தாவே இம்மட்டுமாய் 9 ஆண்டுகள் முடிவு வரையும் தேவன் தாமே நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து 10வது ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற அந்த காரியத்தை நீர்தாமே பொறுப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறங்க. கர்த்தாவே எஸ்ரா தேவரீர் கர்த்தாவே சோத்திரம் 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 அந்த வேதத்திலே கர்த்தாவே முற்றிலும் தேறினவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். அதுபோல கர்த்தாவே தேவரீர் அதில் படிக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கற்று பெற்று தேர்ந்து கர்த்தாவே உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் தாமே கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் அந்த காலேஜ் மூலியமாய் இன்னும் அநேகர் பயன்பெற்று தேவரீர் ஊழிய பாதையிலே அவர்கள் வளர்ந்து பெருக தேவனாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறாங்க. தாவே நான் எங்கேயோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் அநேக ஊழியர்களை உருவாக்க தேவன் தாமே கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த ஊழியங்களை தேவன் தாமே பொறுப்படுத்த நடத்துகின்ற தாசரும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். தடைப்பட்டவர்களை தடைகளை நீக்கி அழைத்துக் கொண்டு வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் தேவன் தாமே நீரே கேட்டு சீக்கிரத்தில் எங்களுக்கு பதில் தர போகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவே துதி கனமகிமை யாவை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் இவமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் இவமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே அக்கினி சம்பமே பேசும் தெய்வமே துணையாளரே. மேக சம்பமே அக்கினி சம்பமே பேசும் தெய்வமே துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை ஆமென். விசேஷமாக வருகின்ற புனித வெள்ளி பாடு மரண ஆராதனைகளையும் ஐக்கிய ஆராதனையாக நாம் நடத்த இருக்கிறோம். பரிசுத்த வாரங்கள் 7 வார்த்தைகள் விசேஷமான வார்த்தைகள் பேச இருக்கிறாங்க. எல்லாரையும் கூட்டி புதிய ஆத்துமாக்கள் புதிய ஊழியங்களை கூட்டி சேர்க்கும்படியாக உயிர்த்தெழுந்த பண்டிகையும் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக விசேஷமாக வருகிற சண்டே குருத்தோலை ஞாயிறு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஞாயிறையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தேவ சமூகத்திலே ஆண்ட்ரு ஐயா
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. அந்த நடு ராத்திரி வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ராம் முழுவதும் ஜெபித்தீர் ஆண்டவரே. நாங்கள் கொஞ்ச நேரம் தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாதி ராத்திரி தான் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தூங்காமல் ஜெபிக்கிற வரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆமென். நீங்கள் எங்களை நடத்துங்க ஆமென். ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு சித்தமான காரியங்கள் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைப்படி உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பயன்படுத்திய ஸ்தோத்திரம். வணங்க ஆமென். ஆண்டவரே. ஆமென். உம்முடைய சித்தம் இல்லாமல் ஆண்டவரே தலைமுடி கூட கருப்பாக்க முடியாது, வெளுப்பாக்க முடியாது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். இந்த வார்த்தை ஆண்டவரே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீரே ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த நாட்களிலே ஆண்டவரே குட் ஃப்ரைடே கர்த்தர் ஆசீர்வதித்தாரும், ஈஸ்டரை கர்த்தர் ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே. அந்த ஐக்கிய ஆராதனைக்கு ஆண்டவரே சோத்திரம், யார் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் செய்யானபடி முன்னதாகவே வந்து ஆண்டவரே இந்த குட் ஃப்ரைடேலையும் ஈஸ்டர் பண்டிகையிலையும் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அந்த 7 வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஒரு வாயிலிருந்தும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே சோத்திரம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே சோத்திரம், எந்த ஊழியக்காரருக்கு எத்தனை வார்த்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரோடு இருந்து பேசி நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமான எந்த வரமும் பிதாக்களின் ஜோதியிலிருந்து இறங்கி வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya சோத்திரம். நீர் எங்களுக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிர்த்தெழுந்தீர். அந்த நாளை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூற ஆண்டவரே சோதரர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே இடைகட்டி நடத்துவீராக. ஆவியானவர் ஆண்டவரே ஆளுகை செய்வீராக. இந்த காம்பவுண்ட் முழுவதும் ஆண்டவரே சபை முழுவதும் கிளை சபைகள் முழுவதிலும் ஆண்டவரே என் தேவனுடைய ஆவியானவருடைய ஆளுகை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி உமக்கு சித்தமான காரியங்களை இந்த தமிழ்நாட்டில் அன்று திருச்சி மாவட்டத்தில் அகில உலகத்திலும் என் தேவன் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனை தேடுகிற மனுஷனை ஆண்டவரே எங்களை நீர் தேடிக்கொண்டிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய திறப்பின் வாசலில் நின்று அநேகருக்கு பிரயோஜனமுள்ளவாய் இருக்க ஆண்டவரே நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என் குறைவாய் நிறைவாக்குகிற கிறிஸ்துவே உம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த விண்ணப்பங்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. சின்ன பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை ஆண்டவரை கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சின்ன பிள்ளைகள் ஆண்டவரே சோதரம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி என் தேவன் ஆண்டவரே சோதரம் கர்ப்பத்தின் கனிகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனிக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்ப்பத்தின் கனியை தந்து நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. 50 கிளை சபைகளையும் இந்த வருட ஆண்டவர் ஜூன் மாதத்திற்குள்ளாக உருவாக்குவதற்கு என் தேவன் ஆண்டவரே வருஷத்திலே பாதி வருஷங்களை நாங்கள் கடந்து வந்து விடுவோம் ஆண்டவர். இந்த காரியங்களை நீர் வாய்க்க பண்ணும். புதிய பரிசுத்தவான்களை கர்த்தர் கொண்டு வந்து சபையிலே சேரும். அளவிட முடியாத எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை தந்து நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். புதிய எருசலேம் சபை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு நீதிக்கு ஆண்டவரே சோதரன் உட்பட்டு ஆண்டவரே அநேகரை ஆதாயமாக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரன் எந்த நோக்கத்துக்காக இந்த புதிய எருசலேம் என்ற பெயர் வைத்து ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் சித்தம் திட்டம் நிறைவேறட்டும். நான் சொன்னேன் நிறைவேற்ற திட்டம் பண்ணினேன், செய்து முடித்தேன் என்று தீர்மானம் பண்ணினேன் என்று சொன்னீரே அந்த வார்த்தையின்படி என் தேவன் முடித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். வனாந்திரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவழி கழிக்கும், புஷ்பத்தை போல் செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் ஆண்டவரே. சோதரி என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி வனாந்திரத்திலே வழியும் அவாந்திரமான வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே எங்கள் வழிவாசல் திறந்தாரும். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா என்று கேட்டிருக்கீங்க ஆண்டவரே. புதிய காரியத்தை எங்களுக்கு செய்யுங்க, புதிய நன்மையான காரியங்களை செய்யுங்க, புதிய ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வந்து சேருங்க, புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து சேருங்க ஆண்டவரே. நான் கர்த்தரை தேடினேன் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தரை தேடும்படியான சிலாக்கியம் பாக்கியத்தை ஜனங்களுக்கு தாரும். இந்த நட்டமாடிப்பட்டி முழுவதும் ஆண்டவரே சோதரம் 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 எல்லா வீடுகள் மேலும் உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஐயா ஆண்டவரே. சோதரம் கல்வாரி பிரசன்னம் எல்லாருக்கும் ஆண்டவரே தரிசனமாக கர்த்தர் தந்து ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேரும் ஆண்டவரே. தடையெல்லாம்
எல்லாம் நீக்கி சோத்ரம், போடும் ஆண்டவரே சோத்ரம். ரத்தமாடிப்பட்டு பலவானை நாங்கள் கட்டுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இயேசுவின் நாமத்தினாலே ஓ. ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே ஆமென். சோத்திரம் ஊர் தேவதா நர தேவதா தெரு தேவதா எல்லை தேவதா காவல் தேவின் வல்லமைகள் எல்லாம் நசரனாக இயேசு இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ. சுட்டரிக்கப்படுவதாக ஆண்டவரே ஹalleluya சோத்திரம் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே கிருபையானது இந்த புதிய எருசலேம் சபையோடு இருக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம் சில போதகரை ஆசீர்வதியும் அவருடைய ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே தலைமை போதகருக்கு இன்னும் ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளை தந்து அநேக இடங்களுக்கு நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தனோடு கூட இருக்கிறார் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக நீர் அவர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அவர் கொடுத்திருக்கிற மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே உற்றார் ஒரு நண்பர்கள் எல்லாரையும் நீர் உன் பக்கம் இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே சோதரி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்கிற உம்முடைய சிலுவை பின்பற்றி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அடிமையை தாழ்த்துகிறோம் உம்முடைய சிலுவை எங்களுக்கு தன் சிலுவையை சுமக்காதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே உமக்கு சுத்தமான பாத்திரமாக எங்களை எல்லாம் ஆண்டவரே சபையெல்லாம் நீர் ஆண்டவரே கிளை சபையெல்லாம் வணையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கொய்யவன் கையிலே களிமண் பாண்டத்தைப் போல உம்முடைய சுத்தமான காரியங்களை செய்ய உதவி செய்யும் ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும் கர்த்தர் மகிமைப்படுவீராக உயர்ந்திருப்பீராக நீங்கள் பெருகுன ராஜா நாங்கள் சிறுகுன ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமென். ஆளுகை செய்யும் ஆவியானவரே பள்ளியாய் தந்தேன் பரிசுத்த ஆனவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பள்ளியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆவியானவரே நாற்றல் ஆனவரே glory hallelujah ஆமென் என் ஆற்றலானவரே நினைவெல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும் நினைவெல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும் நாள் முழுதும் வழி நடத்தும் நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும் விருப்பம் செயல்படுத்தும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே ஆவியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆவியானவரே Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஆமென். கரங்களை தட்டி இந்த வேளையிலும் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்மளொரு ஜெபத்திற்கு வந்திருக்க அனைவரையும் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. தேசத்தின் திறப்பின் வாயில் நிற்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இப்போதும் ஒரு சிறிய செய்தி 30 நிமிடம் நம்முடைய மோசஸ் பாஸ்டர் கொடுக்கிறார். கேட்டு நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணி நாம் கடந்து செல்ல ஆவியானவர்
நமக்கு உதவி செய்வாரா. கரங்களை தட்டி அவர் இந்த வேளையில் வரவேற்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு ஜெபத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவாதி தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக அருமையான புதிய சபையினுடைய திருச்சி சென்று சபையினுடைய தலைமை போதகருக்காகவும் அவரோடு இணைந்திருக்கிற போதகமார்களுக்காகவும் விசுவாச பிள்ளைகளுக்காகவும் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடன் செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். எழுதினின்று ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களோ அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆமென், ஆமென். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்து நீதியும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே, நீ எழுதி வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேத வார்த்தை எழுத்துக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது சொன்னது போல ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உமக்குள்ளாக ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே பிரதிபலிக்க உம்மை போல வாழ எங்களை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, நிலைநிறுத்த தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ரோமர் 11:29 சொல்லப்பட்ட ஆண்டவரே இந்த வார்த்தையின் ஆண்டவரே கர்த்தாவே தியானங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும், அதிசயங்களை வெளிப்படுத்தும், சத்தியங்களை வெளிப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும். இன்னும் உமக்குள்ளாக நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாக ஓட உழைக்க ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து முடிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமை, உம்முடைய வார்த்தையின் அதிகாரம், உம்முடைய வார்த்தையின் ஆடத்தை தந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபத்திருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலே இந்த 11ஆம் அதிகாரத்திலே அவர் ஒரு விசேஷமான காரியத்தை சொல்லுகிறார். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மளை விசேஷமான ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் எல்லாருமே நீ பாருங்களேன். ஆமென், ஹல்லேலூயா. பிரசங்கிக்கும் பொழுது என்ன பண்ணலாம்? முகத்தை பார்க்கணும், வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது பைபிளுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாம் கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மளை ஒரு விசேஷித்த பாத்திரங்களாய் நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சிறு வயதிலோ இல்லை ஒரு நடுத்தர வயதிலோ ஒரு முதிர்ந்த வயதிலோ அதுவல்ல பொருட்டல்ல. கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு நபர். ஆண்டவன் கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் ஒரு விசேஷித்த பாத்திரங்களாக, ஒரு விசேஷித்த மனுஷர்களாக, தேவனுடைய ஊழியக்காரர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அழகாக கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்புகளும் என்னங்களாங்க மாறாதவைகளாகவே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை வரம், தேவன் ஒரு மனுஷன் மேலே தம்முடைய கிருபையை என்ன பண்ணுகிறார்? அளவில்லாமல் தந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை அதோடு அவர் தந்திருக்கிற வரங்களும் என்னங்களாங்க மாறாதவைகளாக இருக்கிறது. ஏன் ஒரு மனுஷன் மேல் கர்த்தர் தம்முடைய கிருபைகளும் வரங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னா, அந்த மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அழைத்தவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை அழைத்தவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார்.
அன்பு சகோதரா சகோதரியே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, கர்த்தர் உங்களை அழைத்தவராக இருக்கிறார். இந்த இரவு ஜெபத்திலே நீங்கள் தானாய் வரவில்லை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை முன்குறித்தவராக. ஆமென், அல்லேலூயா. ரோமர் 8:29, 28, 29, 30 சொல்லுகிறது. தேவன் எவர்களை முன்குறித்தார்களோ அவரை கர்த்தர் அழைத்தும் இருக்கிறார். தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன பண்ணுகிறார்? நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார். தேவன் எவர்களை நீதிமான்களாய் மாற்றிருக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தும் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் சாதாரணமாக இந்த ஜெபத்திற்குள்ளாக, இந்த ஜெபத்திற்கு மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய சித்தத்திலே எங்கே தேவனுடைய நாமத்தினாலே கூடுகிறோம் அங்க எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படியாகவே நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிற நாம், தேவன் நம்ம மேலே ஒரு கிருபை வரங்களை தந்தவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எப்படிப்பட்ட அழைப்பாக இருக்கிறது பாருங்களே. 1 கொரிந்தியர் புத்தகம், கொஞ்சம் என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், வாசிங்களே 26வது வசனத்திலிருந்து. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி, வாசிங்க பிரதர். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. எப்படி எனில் சகோதரரே, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஒரு விசேஷித்த அழைப்பை பெற்றுக்கொண்ட, அந்த பரம தரிசனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக இருக்கிறார். ஏதோ ஒரு அழைப்பு பெறாத ஊழியர்களாக அல்ல, அழைப்பு பெறாத தேவனுடைய பிள்ளைகளாக அல்ல. கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்தவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை அழைத்து தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆதியாகமம் புத்தகம் 12:1-2-3 வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் நோக்கி, நான் உன்னை என்ன பண்ணலாம், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணு, உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பன் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ணு, போ என்று சொன்னார். அந்த சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஆபிரகாம் அவன் புறப்பட்டு போகிறவனாக இருக்கிறான். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று அறியாதவனாக அவன் புறப்பட்டு போகிறவனாக இருக்கிறான். எப்படி அந்த தேவனுடைய சத்தம், அந்த அழைப்பின் சத்தத்தை அவன் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு செல்லுகிறவனாக இருக்கிறான். கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். சகோதரா சகோதரியே, எவ்வளவு கலக்கத்தோடு, தேவைகளோடு, எதிர்பார்ப்போடு, ஓ என் வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை என்ன இருக்கிறது, என் ஊழியம் எப்படி இருக்க போகிறது, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்று சொல்லி திகைப்போடு கலக்கத்தோடு நாம் காத்து கொண்டிருக்கிறோம் தேவ சமூகத்திலே, ஜெபத்திலே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நான் உன்னை பேசலே அழைத்தேன். ஆமென், அல்லேலூயா. நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. நான் உன்னை பேசலே அழைத்த கர்த்தர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு பரிசுத்த ஆராதனையில கூட நாம் சங்கீத பகுதியை வாசிக்கிறோம், அதனுடைய விளக்கத்தை கொடுக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் அதை செய்யும்படியாக அதை கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சாதாரணமாக அல்லங்க, சாதாரணமாக ஒரு ஜெபத்தை எடுக்கிறது கூட சாதாரணம் அல்ல. தேவனுடைய சபையிலே ஒவ்வொரு காரியமும் தேவன் திட்டம் தெளிவுமாக அவர் எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்து வைத்த தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஒரு மைக்கு பிடிச்சு நம்ம பாடுகிறோம், ஒரு மைக்கு பிடிச்சு ஜெபிக்கிறோம், ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஒருவருக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், ஒருவருக்காக பரிந்து பேசுகிறோம், ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் அது எல்லாம் தேவன் திட்டமாக செய்து முடித்த தேவன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் வெறுமையாய் கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை.
தேவன் தம்முடைய கிருபையும் வரங்களும் அளவில்லாமல் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம் ஒவ்வொருவரும் கிருபை பெற்றவர்களாக, ஒவ்வொருவர்களும் கர்த்தர் வரங்களினாலே கர்த்தர் நம்மளை நிறைத்தவராக இருக்கிறார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எப்படி என் சகோதரரே, 1 கொரிந்தியர் 1:26 எப்படி சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். சற்று கவனிங்களே, விளக்கத்தை காண்பிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அழைக்கப்பட்ட அழைப்பை கவனித்து பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பைத்தியமானவர்களாக கர்த்தர் நம்மளை என்ன பண்றார்? தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஒரு சகோதரரை, ஒரு வீட்டு அன்பு சகோதரரை போய் பார்க்க போனாராம். அந்த வீட்டில் போகும்பொழுது அந்த சகோதரர் வெளியே போயிருக்கிறார். அந்த வீட்டு அம்மாட்ட இந்த பாஸ்டர் பேசிட்டு இருந்தாரு, எங்க சகோதரர் போய்க்கிறார். அது ஒரு பைத்தியம் என்ன பண்ணிச்சு, காலையில எழுந்திருச்சு அது குளிச்சிருச்சு, என்ன பண்ணிச்சு, அது கிளம்பிச்சு. எங்க போயிடுச்சு? அது போயிடுச்சுங்க பைத்தியம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்குங்க? அது பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் வைராக்கியமாக. இந்த உலகத்திலே பணம் வைத்திருந்தால், பதவி வைத்திருந்தால், பட்டம் படித்திருந்தால் பெரியவர்கள் நினைக்கிறார்கள். நோ, கர்த்தர் சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியம், அங்கு அழைக்கப்பட்ட அழைப்பை கவனித்து பாருங்கள். சகோதரா, சகோதரியே, தேவன் அழைக்கப்பட்ட அழைப்பை கவனித்து பாருங்கள். இந்த உலகத்திலே அநேகர் ஞானிகள் இல்லை, அநேகர் வல்லவர்கள் இல்லை, பிரபுக்கள் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பைத்தியம்? கிறிஸ்து இயேசு என்ற நாமத்தை அறிவிக்கிற அந்த பைத்தியம். ஆமென். சிலுவை பற்றி சொல்லுகிற பைத்தியம். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு சுகம் தருகிறார், இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார் என்று சொல்லப்படுகிற வார்த்தையை கொடுக்கிற, போதிக்கிற, ஜெபிக்கிற அந்த வல்லமை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பைத்தியமானவைகளை, ஞானிகளை நம்ம வெட்கப்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த இந்திய தேசத்துல உயர்ந்த ஒரு படிப்பு என்னன்னு சொன்னாங்க, ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் என்று சொல்லப்படுகிற என்னங்களா ஐஏஎஸ் படிப்பு. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அவர்களுக்கு கூட தெரியாதுங்க இந்த வேதாகமத்தை என்னங்களாங்க, அதனுடைய ஞான அறிவு பொருள். ஆனால் 8ஆம் கிளாஸ் கூட 5ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு ஊழியக்காரர் பண்ணுகிறாருங்க, பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து அவர் படித்தாரோ இல்ல கேட்டாரோ அவர் என்ன பண்ணுகிறாருங்க, அவர் பிரசங்கிக்கிறவராக இருக்கிறார். தேவன் வல்லமையினாலே தம்முடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற, ஜெபிக்கிற வல்லமையாய் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். ஏன் சொன்ன ஞானிகளை வெட்கப்படுத்துகிற தேவன், ஞானிகளை வெட்கப்படுத்துகிற தேவன் பைத்தியமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இரண்டாவது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. பலவான்களை என்னங்க வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கோலியாத்தை வென்றது என்னங்க, 8 அடி ஒரு மேலாக உயரமாக்கப்பட்ட கோலியாத்தை வென்றது எதுனாங்க, ஒரு சின்ன கூழாங்கல், ஒரு சிறு பையன். அவன் கவனையிலே அந்த கூழாங்கலை 5 கூழாங்கல் எடுத்து ஒரு கூழாங்கல் கல்ல வைத்து கவனையில அடித்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்த அந்த இஸ்ரவேலின் ராணுவத்தினுடைய நாமத்தினாலே வருகிற இன்றைக்கு உன்னை என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி வைராக்கியத்தோடு சென்ற அந்த மனுஷன் பாருங்க, அவ்வளவு உயரமான மனுஷனை கர்த்தர் ஒரு சின்ன கல்லில் என்ன பண்ணலாம், கர்த்தர் சாகடித்தார். ஆமென், அல்லேலூயா. அற்பமாய் காணப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கலாம், பலவீனமான பாண்டமாக இருக்கலாம். ஆமென். 40 வயசு ஆச்சுன்னா இல்லைங்க, உட்கார முடியல, நிமிர முடியல. ஆமென், அல்லேலூயா. ஆனா கர்த்தர் இல்லைங்க, பலவீனங்களை மாற்றுகிற கர்த்தர், பலவான்களை என்னங்களா அவமாக்கும்படியாக
வெட்கப்படுத்தும்படியாக உலகத்தில் பலவீனமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 28ஆம் வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. இல்லாதவர்கள் நம்முடைய கரத்திலே ஒன்றும் இல்லாமல் இருக்கலாங்க, வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது, தேவன் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய அழைப்பிலே நிலைத்திருங்கள். அவங்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அந்த அழைப்பிலே முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம். வேதம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே அந்த சிலராகிய தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்திலே நிலைத்திருங்கள். ஆமென். ஆண்டவர் பாருங்க, அநேக சிஷ்யர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 12 விசேஷித்த அப்போஸ்தலர்களை. அந்த 12 விசேஷித்த அப்போஸ்தலர்களிலே 3 பேரை விசேஷமாய் தெரிந்து கொண்டார். பேதுரு, யோவான், யாக்கோபு. அவர்களை கொண்டு அந்த மறுரூப மலையிலே தரிசனமாகி காண்பித்தார். அங்கே பேதுருவும் அங்கே மோசையும் எலியாவும் பேசுகிறதை அந்த மறுரூப மலையை காண்பித்தார். விசேஷமாய் தெரிந்து கொண்ட பாத்திரம். அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் இன்னும் ஒரு படி, இன்னும் அதிகமாக ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே கர்த்தர் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துகிறவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பு. என்ன அழைப்பு? உங்களுக்கு ஊழியத்துல கண்டிப்பாக உங்களுடைய சபையில நிச்சயமாய் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அழைப்பிலே நிலைத்திருந்தால் உங்கள் மேல் கர்த்தர் தம்முடைய கிருபைகளும் வரங்களும் அந்த கொடுத்திருக்கிறவராக இருப்பார். ஆமென். ஒரு பாடுகிற வரம், அந்த ஜெபிக்கிற வரம், மற்றவர்களுக்காக ஒரு திடீர்னு பார்த்து சொன்னா எழுந்திருச்சு என்ன பண்ணுவாங்க, இரவிலே ஒரு திடீர்னு அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஒரு பரிந்து பேசுகிற அனுபவம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவ மனுஷனாக இருந்தான். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை விட்டுவிடு, இந்த ஜனங்களை அழித்து விடுகிற, உன் மூலியமாய் உன் சந்ததி வரட்டும் சொன்ன பொழுது அங்க மோசே பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கை, மற்றவர்களுக்காக ஒரு மன்றாட்டுகிற ஜெபம், மற்றவர்களுக்காக ஒரு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஒரு விசேஷத்த வரங்களை, அந்த கிஃப்டை, தாளந்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை விட்டு நீங்கள் தூரமாய் சென்றிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் அதற்குள்ளாக உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட முன்னே கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி எழும்பி பிரகாசித்துக் கொண்டிருந்தீர்களோ, எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி நீங்கள் ஜுவாலித்துக் கொண்டிருந்தீர்களோ, உங்கள் மேல் ஒளி பிரகாசம் எப்படி ஜொலித்ததோ, இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியம் காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. யோவான் ஸ்நானகன் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே நீங்கள் கழிகூற மனமாயிருந்தீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். சில காலம் தான் இருந்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் ஸ்நானகன். ஆனால் அந்த சில காலத்திலே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் காணப்பட்டான். ஆமென். விளக்கு எப்படி இருக்குங்களா? அநேகருக்கு வெளிச்சமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் முதலாவது குடும்பத்திலே நம் விளக்காக, நம் மூலியமாக சந்தோஷம் உண்டாகட்டும், மற்றவர்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும். பர்னபா என்று சொன்னா என்ன அர்த்தங்களாகும்? பர்னபா பேருக்கு என்ன அர்த்தங்களாம்? ஆறுதலின் மகன், ஆறுதலின் தேற்றுகிற ஒரு மனுஷன் பர்னபா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலே அறிவுபடுத்தினவரா இருந்தாங்களே பர்னபா. ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலத்தை கொண்டு போய் காண்பித்து அடையாளம் காண்பித்தவன் பர்னபா. அப்போ ஆறுதலின் மகன். நான் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை துக்கத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த வரங்களை நீங்கள் என்ன தட்டி எழுப்புங்கள், தாளங்களை தட்டி எழுப்புங்கள். உங்களுடைய அழைப்பிலே நிலைத்திருங்கள். அந்த அழைப்பிலே நிலைத்திருக்கும் பொழுது அந்த தெரிந்து கொள்ளுதல் இன்னும் ஆண்டவர் அதிகமாக உங்களுக்கு என்னங்களாங்க அதிகமாய் பயன்படுத்துகிறவராக இருப்பார். வேதம் சொல்லுகிறது, இந்த உலக பொருட்களிலே நீங்கள் உண்மையற்றவர்களாய் இருந்தால் எப்படி ஆண்டவர் விசேஷமான காரியத்திலே உங்களை உண்மை உள்ளவர்களாய் அநேகருக்கு கொடுக்கிறவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. இது உலக பொருள். ஒருத்தர் உங்களுக்கு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னா அதுல உண்மை என்று சொன்னால் எப்படி நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷமான காரியத்தை கொடுக்கிறவராக இருப்பார். பரலோகத்திலிருந்து கொடுக்கிற காரியம் அதிலே உண்மை உள்ளவராக. நன்றாயிருந்தா நல்ல பாட்டு பாடி ஆராதிக்கிறது, ஜெபிக்கிறது, துதிக்கிறது, ஒன்றுமில்லை அப்படியே துவண்டு போயிட்டா ஒன்றுமே செய்யறதில்லை. ஆமென். அநேகரை உற்சாகப்படுத்தி இரவு ஜெபத்துக்கு அழைத்து வாருங்க.
அந்த ஊழியத்தை செய்யுங்க. ஃபோன் பண்ணி என்ன பண்ணுங்க, நீங்க வாங்க வாங்க சிஸ்டர், அடுத்து வாங்க வாங்க பிரதர், ஜெபத்துக்கு வாங்க. ஏன் ஜெபத்துக்கு வர முடியல, என்ன தடை? உங்களோட அழைப்பை பாருங்க, உங்களோட அழைப்புல வாருங்கள், உங்களோட அழைப்புல நினைச்சிருங்க. கர்த்தர் உங்களை தேற்றுவார், எந்த பிரச்சனையான கர்த்தர் மாற்றுவார். அப்படி சொல்லி விசுவாச பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் என்ன உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிறவர்களாக, ஊழியர்கள் ஒருவர் என்ன உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளாக, அழைப்புக்குள்ளாய் கர்த்தர் நம்ம நடத்துகிறவராக இருக்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்களே, பிலிப்பியர்களை நிருபம், பிலிப்பியர் அங்கு சொல்லப்படுகிற காரியம் பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களே. நான் அடைந்ததாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். என்ன சொல்லுகிறார்? 3ஆம் அதிகாரத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த பிலிப்பியர் என்று சொல்லப்படுகிற இந்த நிருபம் ஒரு சந்தோஷத்தின் நிருபம். சந்தோஷ நிருபம் என்று சொன்னால் சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறவராக இருக்கிறார். சந்தோஷத்தின் நிருபம். அவர் சொல்லுகிறார், நான் எப்படிப்பட்டவன், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், 5ஆம் வசனத்திலே பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்காக தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் விட்டேன், குப்பையுமாக எண்ணினேன். நான் அடைந்ததாயிற்று. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் முற்றிலும் அடைஞ்சிட்டேன், இல்ல முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், லிசன், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாளும் எப்படிங்களாங்க அப்படி சமூகத்தில் போகும்போது நம்ம ஒரு குழந்தை போல கற்றுக்கொள்ளுகிறவர்களாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கற்றுக்கொள்ள அந்த தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மளை இன்னும் அவர் வளர்க்கிறவராக இருக்கிறவரா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நான் அடைந்ததாயிற்று. ஒரு பெரிய விசேஷமான ஒரு தேவ மனுஷன் பாருங்க, அவருடைய அழைப்பை பாருங்க. அவர் எழுதும்போது சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாக அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக அழைக்கப்பட்ட பவுல் தன்னை முற்றிலுமா தாழ்த்துகிற தேவ மனுஷன். மற்ற 12 அப்போஸ்தலரை காட்டிலும் ஒரு அப்போஸ்தலன் அவர் என்ன பண்ணாரு, அந்த காட்டு கொடுத்துட்டான், யூதாஸ் காரியத்து. அந்த 12வது அப்போஸ்தலனுக்காக மத்தியாவும் என்ன சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சித்தமல்ல, கர்த்தர் காத்திருந்து 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 ஒரு சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அனனியாவிட்ட சொல்லும் பொழுது, போ, அங்கே ஒருவன் மனுஷன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், அவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவன் புறஜாதிகளுக்கும் அவன் அநேக ராஜாக்கள் முன்பதாக போய் என் நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், போ என்று சொல்லி அனுப்புகிறார். மீண்டுமாக கர்த்தர் சொல்கிறார், பர்னபாவையும் பவுலையும் என்ன பண்ணு, பிரித்து விடு என் ஊழியத்திற்காக. ஆமென். அல்லேலூயா. அப்போ அடைந்ததாயிற்று, இல்ல முற்றிலும் தேறினவன். நம்ம நினைக்கிறோம், சின்ன ஜெபம் பண்ணிட்டோம், கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் பிரசங்கம் பண்ண, ஒன்னு பாடல், ஓ ஆராதனை, ஓ நம்ம தான் எல்லாம்.
யோவான் 15ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். என்னங்க, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது, முடியாது. இயேசுவல்லாமல் நாம ஒன்றும் நடக்க முடியாதுங்க. இயேசுவால தான் நம்ம வாயத்திறது ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா இயேசுவால தான். அதனாலதான் சகல துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உரித்தாவதாக. அதனால அந்த தாவீது சங்கீதம் 103 1-2 சொல்லுகிற, என் ஆத்துமாவே கர்த்தரை என்ன பண்ணு, ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பணம், உணவு, உடை இது மாத்திரம் இல்லைங்க, அவருடைய நாமத்தை நாம் சொல்லுகிறோம் பாருங்க. நான் அழைந்ததாயிற்று முற்றும் தேறினவனானேன் என்று நாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொழுகிறேன். நம்ம ஆசை இருக்குதா? நம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிற ஆசை, கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்ய வேண்டிய ஆசை. பாருங்க, ஒரு உலக மனுஷன் எவ்வளவு பிளான் பண்ணி செய்யறான் பாருங்க, எவ்வளவு ஒரு திட்டம் செய்து அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு காரியத்திலும் நான் விசுவாச பிள்ளைகள் செய்யணும். இந்த வருஷத்துல இன்னும் எத்தனை மாசம் இருக்குங்க? இந்த 3 மாசம் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் எத்தனை இருக்குங்க? 9 மாதத்துல ஒரு 9 விசுவாச பிள்ளையாச்சும் நான் கொண்டு வருவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9 விசுவாச பிள்ளை நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். கொண்டு வந்து நிறுத்துறது மாத்திரமல்ல, அவருடைய ஞானஸ்தானத்துக்கு நான் தயார்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்காவது ஒருத்தருக்காக நான் சுவிசேஷம் சொல்லுவேன். எங்க வீட்டு பக்கத்துல வீட்டு பக்கத்துல அவங்க ஒரு லேடி இன்ஸ்பெக்டருங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க பிரதர். அவங்க ஹஸ்பண்ட் இறந்து இப்போதான் 1 இயர் ஆச்சு. அவங்களுக்கு அந்த ஹஸ்பண்டுக்கு விரோதமா பிசினஸ் பண்ணதுனால பில்லி சுனியை செய்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவர்கிட்ட இருந்த பணம் காசுலாம் பிடுங்கி அவர் இறந்து விட்டார். 2 பசங்க காலேஜ் படிக்கிற, ஒருத்த காலேஜ் முடிச்சிட்டான். எங்களுக்காக ஜாப் பண்ணிக்கோங்க பிரதர். பாருங்க, நம்ம நினைக்கிறோம் அவங்க இன்ஸ்பெக்டர் லேடி, ஆனா பார்த்தா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க? துக்ககரமான வாழ்க்கை. கண்ணீர் மல்க பேசுகிறாங்க. இயேசுவே நேசிங்க. ஆமென். நம்ம கூச்சப்படுகிறோங்க, இன்னும் வெட்கப்படுகிறோம். என் நாமத்தை மனுஷர்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டால் நான் உங்களை குறித்து பிதாவிடத்தில் என்ன பண்ணுவேன்? வெட்கப்படுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். படிக்கிற ஸ்தலத்துல ஒரு பொறுத்து நில்லுங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த வருஷத்துக்குள்ளே நான் கூடி வருகிற என்னை ரட்சித்த இந்த சபையிலே நான் அநேகரை கொண்டு வந்து நிறுத்துவேன், அநேகரை கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள்ள நடத்துவேன், ஞானஸ்தானத்துக்குள்ள கொண்டு வருவேன். அவர்களும் என்னை போல சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்க வைப்பேன். என் அத்தையை கொண்டு வருவேன், என் மாமாவை கொண்டு வருவேன், என் சித்தப்பாவை கொண்டு வருவேன், என் சித்தியை கொண்டு வருவேன், என் சொந்தக்காரர்கள் பிள்ளைகளை கொண்டு வருவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்போ ஒரு தீர்மானம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருப்பார். ஆமென். அங்க சுயம் சாகடிக்கப்பட்டு கிறிஸ்து அங்க ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து அங்க உயர்த்தப்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால அப்போஸ்தலர் சொல்கிறார், நான் அடைந்ததாயிற்று முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவை போல, ஆமென், அல்லேலூயா, அவரோடு பாடுகள் பட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம். ஆமென். அல்லேலூயா. பாடில்லாமல் கிறிஸ்துவுடைய சிலுவை எனக்கு ஒரு பாடு. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சிலுவையை சுமக்காதவன் எனக்கு சீசன் அல்ல. ஆமென். சிலுவையை சுமக்கிறவன் சீசன். ஆமென். புலம்பல் புத்தகத்திலே எரேமியா சொல்லுகிறான், தன் இளம் பிராயத்திலே தன் மனுஷன் நுகத்தை சுமக்கிறது நல்லது, அதை கர்த்தர் தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து அமைதியா இருக்க கடவன். ஆமென். அந்த புலம்பலில சொல்லி முடிக்கும் பொழுது சொல்லுகிறாருங்க, கர்த்தர் ஆண்டவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் நம்மளை என்ன பண்ண மாட்டார்களாம்? கைவிட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கிருபை நித்தம் நித்தம். ஆமென். அல்லேலூயா. காலையிலே அவருடைய கிருபை புதியதா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. 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 நீங்கள் கர்த்தருக்காக உங்களுடைய அழைப்பில் நிலைச்சிருங்க, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட காரியத்தில் நிலைச்சிருங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை
அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களுடைய கர்த்தர் கிருபா வரங்களினாலே நாங்கள் கர்த்தர் நிலைத்திருக்கிறாருங்க. அதை எடுத்துக்கொள்ள மாட்டார். ஒரு மனுஷன் மேல் அடைக்கப்பட்ட மனுஷன் மேலே, அது விசுவாசியா இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், அவன் வச்சிருக்கிற அந்த அழைப்பும் அவருடைய கிருபையும் வரங்களும் மாறாதவைகள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை அழகுபடுத்துவது, சரிப்படுத்துவது யார் கையில இருக்குங்க? இன்னும் நம்ம கையில தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பேண்ட் கிழிஞ்சிருக்குங்க, இல்ல ஒரு இடத்துல கிழிஞ்சு போச்சு, என்ன பண்ணுவோம்? அது அப்படியே போட்டு இருந்தா பாக்குறதுக்கு என்னங்க அநாகரிகமாக, பாக்குறதுக்கு அவலட்சணமாக. அதை எடுத்து ஊசி நல்ல டயர்ட்ட கொடுத்து தைச்சிட்டா என்ன பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா. அது போல சின்ன சின்ன நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இப்படி செஞ்சா ஆண்டவர்ட்ட கேளுங்க, எனக்கு இன்னும் அதிகமா ஜெபிக்க எனக்கு என்ன பண்ணுங்க. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை குயவன் வீட்டுல கொண்டு போகிறார். எங்க கொண்டு போகிறார்களாம்? எரேமியா 17ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார். குயவன் வீட்டுல கொண்டு போய் அங்க என்ன பண்ணுகிறார்? குயவன் அந்த மண்பாண்டை எப்படி தனக்கு இஷ்டம் போல வணைந்து கொள்கிறானோ என்னங்களாங்க, அங்க அது போல உங்களுடைய ஆண்டவர் கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களை அழகுபடுத்துகிறவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. இன்னும் உங்களை என்ன பண்ணுவாங்களாம்? நல்ல துதிக்க வைப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் துதிக்கணும் உங்க ஆசை? ஆமென். அல்லேலூயா. சிஸ்டர் நல்லா என்னங்களா அதிகமா துதிக்கிறவளா, நல்லா ஜெபிக்கிறவளாக, ஆமென். அல்லேலூயா, ஆராதிக்கிறவளாக, இன்னும் இசைக்கருவியில என்னங்க இன்னும் நல்லா வாசிக்க. ஆமென். அல்லேலூயா. அவர்கள் மாத்திரமல்லங்க, கர்த்தரிடத்திலே விருப்பத்தோடு ஆசையாய் கேட்டா நிச்சயம் கொடுக்க வல்லவராக இருப்பார். ஆமென். அல்லேலூயா. தேவன் அவருடைய கர்த்தர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபா வரங்களும் மாறாதவைகள். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்தை பாருங்க, ஞானிகள் இல்லை, பிரபுக்கள் இல்லை, வல்லவர்கள் இல்லை, ஆனால் பைத்தியமானவர்களாக, ஒன்றுக்கு பிரயோஜனமற்றவர்களாக, இழிவானவர்களாக, இல்லாதவர்களாக, ஒன்றுமில்லாதவர்களாக. ஆண்டவர் சொல்கிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். நம்முடைய கரத்துல ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் அவர் தந்து, அவர் கிருபை, எல்லாம் ஈவு. ஆமென். அல்லேலூயா. இன்னும் நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார், இன்னும் நம்மளை இன்னும் அழகுபடுத்தி, இன்னும் விசேஷமாக வரும் நாட்களில் நம்மளை பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. பட்டணங்களிலும் கிராமங்களிலும் நம்முடைய வீடுகளிலும் இன்னும் சபைகளிலும் எடுத்து அவர் பயன்படுத்த, அவருடைய சுத்தத்தை பரிபூர்ணமாய் செய்து, அவருடைய ராஜ்யத்திலே அவர் வரும்பொழுது அவருக்கு நாம் பிரியமாக அவர் வரவேற்க, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, இதோ உன் பிதாவுடைய ராஜ்யத்திலே சந்தோஷமாய் பிரவேசி என்று சொல்லி கர்த்தர் நம்மளை அழைத்து நம்மளை அபிஷேகிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவன் தந்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி நான் துதிக்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் தேவனை மகிமைவர் சத்தமாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவருடைய அழைப்பும் கிருபா வரங்களும் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. விசுவாசிகளை தேவன் தெரிந்து கொண்டு அவரும் அழைத்திருக்கிறார். ஊழியர்களாகிய எங்களை தெரிந்து கொண்டு விசேஷ அழைப்பினால் எங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். அழைப்பு என்பது ஒன்றுதான், ஆனால் உங்களுக்கும் எங்களுக்குள்ள அந்த அழைப்பிலே அது விசேஷ அழைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் நாம் எல்லாருமே பைத்தியமாக தான் இருந்தோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். யாக்கோப்பு லூஸ் என்ற இடத்திலே இருந்தார், நம்ம எல்லாம் லூஸாக தான் இருந்தோம், ஆனால் பெத்தேலாக மாற்றி விட்டார். ஆமென் சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பாஸ்டர் சொன்ன மாதிரி நானும் ஒரு இடத்துல போய், எங்கம்மா உங்கள் பிரதரை காண, அது ஒரு லூஸு ஊழியத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா, ஊழியத்துக்கு போனது லூஸுன்ட்டாங்க. ஆமென். அப்படி போலவே நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரர். அல்லேலூயா. அழைப்பிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஒன்று. ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் கொடுத்த செய்தியில் உறுதியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அழைப்பிலே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த அழைப்பினால் நம்மை, ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க, நம்மை அழைத்து இருக்கிறார். விசேஷமாக நம்ம அழைத்த தேவன் யாருங்க? உண்மை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. செய்தியினுடைய அதுதான் உறுதி, உண்மை, பரிசுத்தம். அவர் உங்களை அழைச்சிருக்காரு, கைவிடவே மாட்டாருங்க. ஆமென். நல்ல ஒரு பாட்டுங்க, ஃபாதர் பாடிக்கிறார்.
உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க ஆண்டவரே நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும். 214வது பாடல். நீங்க அழைத்து செல்வீங்க, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. ஆண்டவரே, திட்டங்கள் தீர்மானங்களாமா நம்முடைய கரத்தில் இருக்க ஆண்டவர். எங்களுடைய குறித்து எங்களுடைய பிள்ளைகளை ஊழியம் செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீருக்க வேலைக்காரனுக்கு என் கவலை, எஜமான நீருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் எல்லாரும் பாடுவோம். ஆமே, நாங்கள் கலங்க மாட்டோம் ஆண்டவரே. ஆமே, நடத்தி செல்வீங்க. ஆமே, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. பவுலையும் சீலாவும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெயிக்க வைத்தீரே. பாடுவோம். பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெயிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, ஆமென். கட்டுக்கள் உடைந்தன, கதவு ஆமென். திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கு இருக்கு. காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கு இருக்கு. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்து சொன்னீங்க நடத்தி செல்வீங்க. நீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நீங்க நடத்தி செல்வீங்க. ஆமென். எலியாவை காகம் கொண்டு போசித்தீரே, சூரச்செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை காகம் கொண்டு போசித்தீரே, ஆமென். சூரச்செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பது. ஆமென். எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் ஆமென். நானே ஆமென். கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஆமென். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாண்டவரே, உன் கலக்கங்களை தேவன் பார்க்கிறார். உன் கவலைகள் தெரியும் ஆண்டவருக்கு. எலியாவை அழைத்த தேவன் போசித்தார் காங்களை கொண்டு. அன்று பவுலும் சீலாவையும் ஏன் அந்த இரவு வேளை சிறைச்சாலையில் பாட வைத்தார். ஆமென். விசுவாசி அவர்களுக்கு கட்டுகள் வந்தது மாத்திரமல்ல, சிறைச்சாலுடைய தலைவன் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த பெரிய அதிகாரி குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர் கர்த்தர் வழி நடத்தினார். ஆமென். நீ ஜெபிக்கும் போது பெரிய காரியங்களை செய்வார். ஊழியர்களே கலங்காதீங்க, அவர் ஊழியம் உங்களை அழைத்து இருக்கிறார். ஆமென்.
உங்களுக்கு விரோதமாக பலர் எழும்பலாம். ஏன் உங்கள் குடும்பம் கூட எழும்பலாம், உங்களுடைய மனைவி பிள்ளைகள் கூட எழும்பலாம். உங்களை லூஸ் என்று சொல்லலாம், நீ பாவி என்று சொல்லலாம். ஆனால் நீ அவருடைய பாதத்தில் அழுது கண்ணீர் விட்டு அறிக்கை செய்ததை அவர்கள் காணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்ரேபா 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 சோத்ராம் 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 சோத்ராம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம். தேவ செய்திக்காய் எஸ்தர் ஜெபம் பண்ணணும்.